கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான தத்துவங்களை குறித்து, வழிமுறைகளை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாகவே ஒரு அற்புதமும் அதிசயமான ஜெபம். வல்லமையான இந்த ஜெபத்திலே எப்படி ஒரு வெற்றிகரமான ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன்னுடைய காரியங்களை நன்மையும் செம்மையுமாய் நடத்துவதற்கு தேவன் என்ன வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற நாம் பல்வேறு இடைஞ்சல்கள், இடைபாடுகள் அல்லது பல்வேறு பிசாசின் உபத்திரவங்கள். சாத்தான் பாருங்க, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு பிசாசை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வழியை சொல்லி இருக்கிறார் என்று தியானிக்கிற அதே சமயத்திலே பைபிளை கையில் எடுத்தால், வேதத்தை கையில் எடுத்தால் பிசாசு ஏன் நடுங்குகிறான்? நன்றாக கவனியுங்கள். சிலருக்கு சில பெரிய பிரச்சனை இருக்கிறது. வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கவே முடியவில்லை, வாசிக்க விரும்புகிறேன், முடியவில்லை. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்தாலே பல பிரச்சனைகள், வாசிக்க முடியாதபடி என்னை தடுக்கிறது. வேதத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் வந்துகிறது, தலை சுற்றுகிறது போல் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கவே முடியவில்லை, தியானிக்க முடியவில்லை. ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. சிலருக்கு வேதத்தை எடுத்தாலே, கையில் எடுத்து திறந்தாலே போதும், அவங்களுக்கு அப்படியே ஜில்லுன்னு ஒரு தூக்கம் வர்ற மாதிரி, ஒரு மூன்றாம் மானத்திற்கே போய்விட்டது போன்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுகிறது. ஏன் என்று கேட்டீர்களே, ஆனால் அதில் உள்ள ரகசியத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம் அங்கே இருக்கிறது. பைபிளை கையில எடுத்தாலே, வேதத்தை நீங்கள் கையில் எடுத்து தியானிக்க தொடங்கினாலே, அதை நேசிக்க, அதை வாசிக்க, அதை தியானிக்க தொடங்கினாலே பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான். உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும், உங்கள் குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, சொந்த ஜீவிதத்தை கெடுக்கவும் நாசமாக்கவும் நம்மை சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிற இந்த பொல்லாத சத்துரு, நீங்க வேதத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா அந்த வேதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும், எல்லா வல்லமையான கூறு ஆயுதங்களை காட்டிலும், இருபுறமும் கற்குள்ள பயங்கரமான எந்த பட்டயத்தை காட்டிலும் கற்கானதாகவும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் பயங்கரமான ஒரு ஆயுதம் ஆவியின் பட்டயம் என்கிற தேவ வசனம். அதனால தான் பிசாசு இதை எடுத்த உடனே பாருங்க, அவன் நடுநடுங்குகிறது. நிச்சயமாக இது பேச்சுக்கு அல்ல, அல்லது வார்த்தை ஜாலத்திற்கு அல்ல. பிசாசு நிச்சயமாகவே நீங்கள் வேதத்தை தியானிக்க தொடங்கியதுமே அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், அவன் நடுங்குகிற, பயப்படுகிற ஒரு காரியம். ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. நீ வேத வசனத்தை ஆவியின் பட்டயமாய் கையில் எடுக்கிறீங்க, அது பிசாசை சங்கரிக்கிற, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற, சாத்தானின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற ஆவியின் பட்டயமாய் இருக்கும். மாத்திரமல்ல, இந்த எபேசியர் 6:16-14 சொல்லப்பட்டிருக்கிறபடி பொல்லாங்கன் எய்கிற, பிசாசு எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நம்முடைய பைனான்ஸ, சொந்த வாழ்க்கைய, ஆரோக்கியத்தை கெடுக்கிற, அழிக்க வருகிற பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது என்ன விசுவாச கேடகம்? எதை குறித்த விசுவாசம்? வேத கர்த்தருடைய வார்த்தையை குறித்த, கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற கேடகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை பெரிய மந்திரம், சூனியங்கள் வரலாம் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் சதி செய்யலாம், சூனியங்கள் செய்யப்படலாம்.
எல்லாவற்றையும் தடுத்து எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்க வல்லமை விசுவாச கேடகத்திற்கு, அதாவது வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த கேடகத்திலே இருக்கிறது. பாருங்க, அதான் பாருங்க, யோசுவா 1:8 கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நீ வந்து ஒரு நாளும் எங்கேயும் தோற்று போக மாட்டா. உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்ப இந்த வசனங்கள் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் பல்வேறு சோதனைகளை பிசாசோடு சந்திக்கும் பொழுது, அந்த 40 நாள் உபவாசங்களுக்கு பிறகு கர்த்தர் சந்தித்த பொழுது, அந்த பிசாசை ஜெயம் கொள்ளுவதற்கு, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நல்ல தேவ வசனங்களை பயன்படுத்தினார். இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, சாத்தானே நீ இப்படி இப்படி சொல்லுகிறாய், இப்படி இப்படி குழப்புகிறாய், இப்படி இப்படி சோதிக்கிறாய், ஆனால் என்னும் தகப்பன் எழுதி தந்த வேதத்திலே இப்படி அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த பிசாசு நடுகிறான்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே அவனை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்போ சத்தியத்தை அறிகிறோம். சத்தியத்தை அறியாதவர்களை அவன் வஞ்சிக்கலாம், அறியாதவர்களை அவன் என்ன செய்யலாம், திருடலாம், அறியாதவர்களை அவன் ஏமாற்றலாம். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் சத்தியத்தின்படி நிற்கும் பொழுது நிச்சயமாய் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்காகவும் வல்லமையாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணும் பொழுது, இதை யூஸ் பண்ண தொடங்கும் பொழுதே பிசாசு நடுங்கியாக வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ சரீரத்திலேயோ குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலேயோ பிசாசின் உபத்திரவங்கள் காணப்படும் பொழுது, நீங்க இது போன்று தைரியமாய் வேத வசனங்களை கையில எடுக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை வாயில எடுத்து தியானித்து நீங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது ஒரு நடுக்கம் உண்டாகிறது. அவன் அங்க இருக்க முடியாது. இந்த தேவ வசனம் கர்த்தர் சொல்லுகிறது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், யோவான் 6:63 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது. என்னுடைய வார்த்தை அக்கினியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. பாருங்க, அப்போ கண்மலை போன்ற பிரச்சனைகளை நொறுக்கிறதுக்கு பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன், ஆபத்தை கொண்டு வருகிறவன் பொல்லாத சத்துருவும் அவருடைய ஏஜெண்டுகளும். இதை நீங்கள் ஜெயிக்கும் வேண்டுமானால் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிற, அக்னியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அவன் நிச்சயமாய் என்ன செய்வான், நொறுங்கி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லாக கவனிங்க. இதனால தான் எபிரேயர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். அப்போ இது உலகம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாக்கப்பட்டது. உங்க குடும்பத்தில் எது தவறி போய் இருக்கிறதோ, எது உங்க குடும்பத்தில் நடைபெறாமல் இருக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதரவாய் பிசாசின் வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வசனத்தை யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாய் அந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது. நம்முடைய ஆலோசனைகளிலே, நம்முடைய தியானங்களிலே அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு காரியம், இந்த தேவ வசனத்தை நீங்க நிச்சயமாய் நன்மையாய் அழகாய் அற்புதமாய் தியானிக்க வேண்டும். நீங்கள் தியானித்து அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தியானங்களும் சாதாரணப்பட்டவைகள் அல்ல. இதை பார்க்கிறவர்களுக்கு இது நிச்சயமாய் ஜீவ ஊற்றாய் இருக்கும். இதை கேட்கிற, இதன்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் தொடர்ந்து இதை தியானித்து நீங்கள் ஜெபித்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அடைவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அதனால் தான் யாக்கோபு 1:21 சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு
உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், நல்ல கவனிய, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை, தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் குறுக்கு வழியில எப்படியா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம்? ஐயா, குறுக்கு வழியில திடீர்னு நீ குபேரனாகிறது எப்படி? அல்லது இப்படி செய்யாம ஈஸியா எப்படி ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு, 1 நிமிஷம் ஜெபிச்சுட்டு பைபிளை வாசிக்காம ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா? அதற்கு ஏதாவது வழி இருக்குதா? யாராவது சொல்றதை எப்படி கேட்கலான்னு சொல்லி இருக்கிற ஜனங்கள் அநேகர் என்று பொறுத்து விட்டார்கள். ஆனால் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதா இருக்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். உங்கள் ஆத்துமாக்களை எல்லா விதமான வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், எல்லா ஆரோக்கிய குறைவுகள், ஐஸ்வர்ய குறைவுகளுக்கு விரோதமாய் எல்லாம் பாருங்க, அவைகளை தீர்ப்பதற்காக உங்கள் ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை, தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு என்று கர்த்தர் எழுதி தந்த அற்புதமான வசனங்கள், வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். பாருங்க, பிசாசு நீங்க இதை எடுத்து இதை தியானிக்கும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது, இதை அறிக்கையிடும் பொழுது, வாயினால் அறிக்கையிடும் பொழுது அவன் நடுங்கித்தான் ஆக வேண்டும். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறதே ஆவியின் பட்டயம் ஆகிய தேவ வசனத்தை பயன்படுத்தி தான். பிசாசுக்கு நீங்க பிசாசின் எல்லா விதமான சிக்கல்கள், அவன் போடுற உபத்திரவங்கள், சோதனைகளில் இருந்து நீங்கள் தப்புவதற்கு நிச்சயமாய் பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் நாம் ஜெபிப்போம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகள், உங்க பைனான்ஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஊழியம், எல்லாவற்றிலும் சொந்த வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள இந்த விசுவாச கேடகமாகிய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, வார்த்தையே எடுத்து வாசித்து விசுவாசித்து அறிக்கையிட்டு நீங்கள் ஆவியின் பட்டயமாய் அதை பிரயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, இதோ ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் வேதத்தை வியாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் அதை விசுவாசிக்கிறதிலும் பலகீனமாய் இருக்கிறார்களோ அவர்களை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்று ஒரு மகிமையின் ஆவியானவர், அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேவ கிருபையினால், தெய்வீக அனுகிரகத்தினால் நிரப்பும்படியாய் ஐயா, வெற்றி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கென்று வைத்து வைத்திருக்கிற பரலோக பொக்கிஷங்களை ஐயா இவர்கள் பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தை நீ கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல தேவ வார்த்தைகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களா சுவாமி. ஐயா, ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே வருகிற எல்லா உபத்திரவங்களையும் ஆபத்துகளையும், குடும்ப பிரச்சனைகள் முதற்கொண்டு தொழிலிலே, வியாபாரத்திலே, பணங்கள் நெருக்கடிகளிலே, நஷ்டத்திலே, கடனிலே ஜீவிக்கிற எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் ஜெயம் கொள்வதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வார்த்தை இவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, உம்முடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் அக்னியும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியுமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கண்மலைகளும் நொறுக்கப்படும்படியாய், எல்லா எதிர்ப்புகளும் சமபூமியாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஐயா, இவருடைய பிள்ளைகளும் இவருடைய குடும்பங்களுமாய் இவருடைய கணவன் மற்றும் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தொழிலிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் ஐயா, இவர்களுக்கு நஷ்டப்படுத்த நினைக்கிற, இவர்களை கடனிலும் கஷ்டத்திலும் அகப்படுத்தி வைத்த அந்த பொல்லாத சத்துரு பல்வேறு பிரச்சனைகளை, கொடுமைகளை, சோதனைகளை, வேதனைகளை, உபத்திரவங்களை கொண்டு போட்ட அந்த சத்துருவை ஜெயிக்கிற உங்களுடைய நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவ வசனம்
ஆயுதமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து நிற்கிற வீராங்கனைகளாய் நல்ல தெபோராளை போல இவர்களும் எழுந்து எரிந்து பிரகாசிக்க தக்க நல்ல விளக்குகளாய் இவர்களை மாற்றுவீராக சுவாமி. இவர்களால் இவர்களுடைய குடும்பமும் இவருடைய பிள்ளைகளும் இவருடைய திருச்சபைகள் இவருடைய பட்டணங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத பிசாசை சத்துருவை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு இருக்கிற எல்லா சவால்களையும் எல்லா குடும்ப பிரச்சனைகளையும் எல்லா நஷ்டம் கடன் கஷ்டங்களையும் எல்லா வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து கொடுத்து வருகிற நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல தேவ வசனங்களுக்காக நல்ல தியான வேளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இருப்பதாக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான தியானம். அநேகருக்கு தெரியாத, அநேகர் யூஸ் பண்ணாத அற்புதமான காரியத்தை நாம் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இதை என்ன செய்யுங்க, நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கும் அநேகருக்கும் ஷேர் பண்ணும்போது கர்த்தர் ஏற்ற பலனை கொடுப்பார். நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள். எல்லா கிருபைகளோடும் கர்த்தர் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பாராக.